அயோத்தியா நகரம் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக மகிழ்ச்சியில் திளைத்திருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத ஒரு சோகமான திருப்பம் காத்திருந்தது. மகிழ்ச்சியால் நிறைந்த தசரத மகாராஜன் கைகேயி மாளிகைக்கு சென்று அந்த மங்கள செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஆனால் கைகேயியின் மனம் ஏற்கனவே கூனி மந்தரையால் விஷமாக்கப்பட்டிருந்தது. அவளது தூண்டுதலால் கைகேயி தசரதரிடம் 2 வரங்களைக் கேட்டாள். பரதனுக்கு முடிசூட்டவும், ராமரை 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்பவும். காளிதாசர் நமக்கு நினைவூட்டுகிறார். மந்தரையின் தீய ஆலோசனை கைகேயிக்கு கணவனை இழக்கச் செய்து, மகன் பரதனின் கடுமையான நிந்தனையையும் பெற்றது. பூஜராஜன் கூறுகிறார், கைகேயின் இதயம் முதலில் புனித கங்கை போல தூய்மையாக இருந்தது. ஆனால் மந்தரையால் கலங்கடிக்கப்பட்டது. வால்மீகி அறிவிக்கிறார், தசரத மகாராஜன் 1000 ஆண்டுகள் ரங்கநாதரை வழிபட்டு தர்மத்தில் திளைத்து ஆட்சி செய்தவர். அத்தகைய புண்ணியாத்மா கூட இந்த வேதனையை அனுபவிக்க நேர்ந்தால் நம்மை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஒரே இரவில் எல்லாமே மாறிப்போனது. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. எதுவுமே நம் கையில் இல்லை. கடவுளின் சித்தம் ஒன்றே எல்லாம்.